அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஒரு கமெண்ட் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சார் யார் யார் ஏஏ அப்ளை பண்ணலாம் சார்?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஸோ பொதுவா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. யார் ஏஏ நான் ஸ்டேட்டும் போட்டிருக்கேன். நான் இதுவும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நெறைய டவுட் இருக்கு. ஸோ அதுக்கான விஷயமா தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்றேன். ஸோ பொதுவா ஒரு காமனான ஒரு டவுட் இருக்கு. சார் நான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் போட்டதுனால நான் இந்த ஏஏ எலிஜிபிளான்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிருக்கிறது, ஸோ அது எதுக்காக அப்படின்னா, வெயிட் அ மினிட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போட்டுறது, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எடுக்க போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டிஎன்ல போட்ட ஆல் இந்தியா கோட்டா அப்படின்றது சரண்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். சரியா? சரி. அப்போ இந்த இதை நீங்கள் அச்சீவ் எடுக்கணும். செல்ஃப் ஃபினான்சிங் ஏன்னா நேற்றுக்கு ஒரு பேரண்ட் நைட்டு கால் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய 15% ஆஃப் சீட்ஸு. சரியா? ஃப்ரம் 15 காலேஜஸ். சரியா? 15 காலேஜஸில் 15% ஆஃப் சீட்ஸை நீங்கள் எடுக்கணும். ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் டிஎன்ஏக்யூவில் ஏன்ற அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. சரியா? ஏ அப்படின்ற அப்ளிகேஷனை போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க இதுக்கு எலிஜிபிள். சரியா? மேபி இது உங்களுக்கு இப்போ கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். சரியா? சரி. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இப்போ ஏஏ ஒரு குறிப்பிட்ட இது நடத்துகிறான் இல்லையா? ஏஏ நடத்துகிறான். ஸோ ஏஏ நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஏஏ நடத்தக்கூடிய விஷயம் 15% ஆஃப் எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, அதாவது பாளையங்கோட்டை சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜினுடைய 15% சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட்டு நடக்குது. சரியா? ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது இந்த 2 காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணக்கூடியது. ஸோ வி ஹாவ் டு சூஸ். நான் ஆல்ரெடி போட்ட ஏவே போதுமா, அது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸு. செல்ஃப் ஃபைனான்சிங் மீன்ஸ் இந்த ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி, அப்போது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு தான் சார் வேணும் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படின்னா, யூ ஹாவ் டு அப்ளை த்ரூ ஏஏ. ஏஏ நாளையிலேருந்து ஓப்பன் ஆகும். அந்த ஏஏ இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கான்ல, ஸோ ஏஏ 15% சீட்ஸ் எடுக்கணும்னா இந்த இதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சரி சார், அப்போது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்னு ஒன்று இருக்கே சார், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதில் போகணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதுக்கும் ஏஏ மூலியமாக தான் போக வேண்டியிருக்கு. சரியா? ஸோ இதுதான் இப்போதைய உள்ள ஒரு அவுட்லைன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஏஏ மூலியமாக நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. சரியா? நீங்கள் இதில் 60 சீட்ஸு முழுதும் இந்த ஏ மூலியமாக தான் போயாகணும். ஸோ ஆனால் இதில் இடஒதுக்கீடு அப்படின்றது ஓசி, பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இப்படி கேட்டகரிஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு இது ஒரு தெளிவாக இருக்கும். யார் அப்ளை பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேபி நான் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக பண்ணிக்கங்க. மேபி இது யூஸ் ஆகும். வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய 15%. 15 காலேஜ் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு 15 சீட்ஸை வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஏன்ற அப்ளிகேஷன் போட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனில் போட்டிங்க அப்படின்னா சீட்டு கிடச்சிது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். ஃபீஸ் வந்து 1.25 lakhs. சரி, அப்புறம் அடுத்து ஏஏ வரீங்க. ஏஏ ஆல் இண்டியா கோட்டா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். சீட் ஒருவேளை கிடச்சதுன்னா ஃபீஸ் மேக்ஸிமம் எதுவுமே கிடையாது. சரியா? அந்த நம்ம அப்ளிகேஷன் டைமில் கட்டுற ஃபீஸ் மட்டும்தான். சரி, ஏஏ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏஏ மூலியமாக தான் அப்ளை பண்ண வேண்டும். தாம்பரத்தில் இதனோட இயர்லி ஃபீஸஸே நமக்கு ஒரு 50,000 to 60,000க்கு மேலே போகவே போகாது. பயப்படாதீங்க. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான், லேக்ஸ் கணக்கிலலாம் இருக்காது. பயப்படாதீங்க. சரி, அதன் பிறகு சார் யார் சார் ஏஏ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒன்று நான் சொன்னேன், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ், அதாவது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் 9 சீட்டும்,
பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில் 15 சீட்டையும் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஏஏசிசிசி நடக்குது. அதுக்கு பிறகு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சென்னையில் 60 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அப்போது ஒருவேளை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னோட சஜஷன் அப்படின்னா, சார் நான் கொஞ்சம் லோ மார்க்காக இருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கெட் இட் இன் ஸ்டேட் ஆர் நாட். ஸோ ஒரு ஆப்ஷனுக்கு லோ மார்க்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு மேபி ஏதாவது ஒரு வாய்ப்பில் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு வாய்ப்பை எதிர்பார்க்குறது நல்லது. அதுக்கு அடுத்தது ஹை மார்க்ஸ் அதிகமான மார்க் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து மோர் தென் ஒரு 590க்கு மேலே இருக்கிறவங்க 575க்கு மேலே இருக்கிறவங்க ஏஏசிசிசி மூலிமா அப்ளை பண்ணி கண்டிப்பாக சீட் எடுங்க. இது ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களால் அமௌண்ட் கட்டி ஒரு 500 ருபீஸ் அதுக்கான அமௌண்ட்ஸ் டெபாசிட் அமௌண்ட்ஸான 30,000 நீங்கள் கட்டி கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா அதே தான் நீங்கள் ஸ்டேட்லேயும் கட்ட போகிறீங்க. பட் இதே அமௌண்ட்டை ஆன்லைன்லேயே உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு ஓபிசியில் ஒரு சீட் எடுத்தால் அல்லது இங்கே ஒரு எஸ்சியில் ஒரு சீட் எடுத்தால் இங்கே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்கள் கோட்டாக்கான ஒரு சீட் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பதிலாக வேற ஒரு நபர் புதுசாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை இது வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ அதனால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியுது, யூ ஹாவ் சச் எபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு மற்றவங்களுக்கு ஒரு இன்னொருத்தன் நபருக்கு ஒரு உதவி செய்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் ட்ரீம் அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தைரியமாக 570க்கு மேலே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரியா? அப்ளை பண்ணி கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். மேபி அடுத்தது சார் நான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் மட்டும்தான் என்னோட கோல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500க்கு மேலே இருக்கிறவங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. நான் ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் சொல்லியிருப்பேன், இந்த கட் ஆஃப் ரேஞ்சை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்கள். சரியா? இந்த கோட்டாவில் இந்த ரேஞ்சு சரியா, இந்த 2024 ப்ரொஜெக்டட் ரேஞ்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு. ஏன்னா அங்கே மொத்தம் நமக்கு வந்து எத்தனை சீட் இருக்குன்னா 60 சீட் இருக்குது. எல்லாருக்கும் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். சரியா? அதனால் தைரியமாக அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நமக்கு கிளாரிட்டி ஆனது என்ன, யார் அப்ளை பண்ணணும், எதுக்காக எந்த அப்ளிகேஷனை போட்டோம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.